கண்ணீரை துடைப்பவர்கள் உறவு, கண்ணீரே வராமல் தடுப்பது நட்பு. எவ்வளவு அழகான அந்த நட்பை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம கேப்டனுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் உள்ள ஒரு நட்பை பார்ப்போம். பாபா ஷூட்டிங்ல சிங்கப்பூருக்கு கலை நிகழ்ச்சி நடத்தணும், நம்ம சங்கக்கரை அடைக்கணும்னு கேப்டன் போய் பேசுறாங்க. அவருடைய நட்புக்கு ரீதியாக வந்துடுறாங்க. அதே போல சிங்கப்பூர்ல ஷோ நடக்குது. இப்போ போகும்போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. ரஜினி சார் வர்றதுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருந்தாரா இல்லை ஆர்வம் இல்லாம இருந்தாராங்கிறது தெரியாது. ஆனா வந்த பிறகு ரொம்ப ஆர்வமாயிட்டாரு. இப்ப 7 பஸ்ல சிங்கப்பூர்ல இருந்து போறாங்க நடிகர் நடிகைகள்லாம். போகும்போது சூப்பர் ஸ்டார் ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆயிட்டாரு. அதாவது ஒவ்வொரு பஸ்ல ஏறி ஏறி கலாட்டா பண்ணி ஜாலியா இருந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப ஜாலியா, எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப ஜாலியா இருந்த தருணம் கேப்டன் இவர் சூப்பர் ஸ்டார் சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் போகும்போது இவர் ஒரு சூட்கேஸ்ல இவரோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. 7 பஸ்ல எந்த பஸ்ல வச்சாருங்கிறத மறந்துட்டாரு. பஸ் போய் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு எல்லாரும் அடுத்த நாள் ஷோவுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தா இவர்கிட்ட ட்ரெஸ் இல்லை. ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ டவலை கட்டிட்டு நிற்கும் போது ஒருத்தர் போய் என்ன கேட்கும்போது அவர் இது மாதிரி என் சூட்கேஸ் எங்கே மிஸ் பண்ணிட்டேன். அந்த தேடி எடுக்க முடியாது. உடனே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காங்க, போய் விஜய்கிட்ட ட்ரெஸ் இருக்கும், வேட்டி சட்டை இருக்கும், வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவளு மேலே அதான் பற்றுங்கிறது. நேராக போயிட்டு கேப்டனோட ட்ரெஸ்ஸு, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை வாங்கி அதை போட்டுட்டு தான் அந்த ஷோக்கே சூப்பர் ஸ்டார் வந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கேப்டன் ட்ரெஸ்ஸுங்கிறதுனால சூப்பர் ஸ்டாருக்கு கொஞ்சம் லூஸாகவே அந்த ட்ரெஸ் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விழாக்களில். அப்படி கேப்டனை சூப்பர் ஸ்டார் நம்புவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷோ முடியுது. ஷோ முடிச்சுலாம் கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் மட்டும் இந்த ரசிகர்கள் மத்தியிலையும் பத்திரிகைகள் மத்தியிலையும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாரு. அப்போ எல்லாரும் பஸ்ஸில் இருக்காங்க. கேப்டன் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்கே அண்ணனை காணோம் அப்படிங்கும்போது திரும்பி பார்த்தா அங்கே அண்ணன் சூப்பர் ஸ்டாரு வர முடியாமல் அப்படி தள்ளிட்டு தவிச்சிட்டு நிற்கிறாரு. உடனே இங்கேருந்து கேப்டன் போகிறாரு. அவர் எப்பயுமே போட்ட ஒரு துண்டு ஒன்று போட்டிருப்பாரு. அது அவர் எப்பயுமே அது வச்சிருப்பாங்க. நேராக போகிறாங்க. துண்டு அப்படி அதான் அந்த நம்ம சிவாஜி ஐயா இறக்கும் போது அந்த கூட்டத்தை விளக்குன விதத்தை நம்ம பார்த்துருவோம்ல, அதே மாதிரி ஐயா கேப்டன் போயிட்டு ரசிகர்களையும் பத்திரிகையாளரையும் நகர்த்தி அப்புறப்படுத்திட்டு அப்படியே கேப்டன் வர சூப்பர் ஸ்டார் அழைச்சிட்டு உட்கார வச்சுட்டு, அண்ணே உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் அண்ணே, எதுவும் டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதை நெகிழ்வா சூப்பர் ஸ்டார் பதிவு பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய